அதிமுக ஆட்சியில் மின் நிலைய டெண்டரை எடுப்பதற்கு கூட யாரும் முன்வரவில்லை. அரசியல் தலையீடே காரணம் என்று திமுக தலைவர் கலைஞர் குற்றச்சாட்டு. சேலத்தில் நாளை மறுநாள் 3வது கட்ட நமக்கு நாமே பயணத்தை தொடங்குகிறார் மு.க. ஸ்டாலின். விவசாயிகள், தொழிலாளர், மாணவர்களை சந்திக்கிறார். தலித்களை நாய்கள் என்று குறிப்பிட்ட விவகாரம். மத்திய அமைச்சர் வி.கே. சிங் விளக்கம் அளிக்க தேசிய தாழ்த்தப்பட்டோர் ஆணையம் நோட்டீஸ். ஐநா தீர்மானத்தை புறக்கணிக்கும் கோரிக்கையை ஏற்க முடியாது. இலங்கை அதிபர் மைத்ரிபால சிறிசேனா மறுப்பு. வணக்கம். அதிமுக ஆட்சியில் மின் நிலையங்களை அமைப்பதற்கான டெண்டரை கூட யாரும் எடுப்பதற்கு முன்வராமல் இருப்பதற்கு அரசியல் தலையீடே காரணம் என்று திமுக தலைவர் கலைஞர் தெரிவித்துள்ளார். 2011ஆம் ஆண்டு அறிவிக்கப்பட்ட மின் திட்டங்களுக்கே இந்த நிலை என்றால் 2015ஆம் ஆண்டு ஜெயலலிதா அறிவித்த திட்டங்கள் எல்லாம் வெறும் சவடால்தான் என்றும் கலைஞர் கூறியுள்ளார். மின் உற்பத்தி நிலையங்களை நிறுவுவதற்கான டெண்டர் கோரினால் யாரும் விண்ணப்பிக்க முன் வருவதில்லை என்பது உண்மைதான் என்று திமுக தலைவர் கலைஞர் தெரிவித்துள்ளார். அதிமுக ஆட்சி 2011ஆம் ஆண்டு அமைந்தவுடன் படித்த நிதிநிலை அறிக்கையில் 9600 கோடி ரூபாய் செலவில் 1600 மெகாவாட் உப்பூர் அனல் மின் நிலையம் தொடங்கப் போவதாக அறிவித்ததை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். திட்டம் அறிவித்து 4 ஆண்டுகளுக்கு பிறகு தமிழக மின்வாரியம் உப்பூர் அனல் மின் நிலையம் அமைப்பதற்கான சர்வதேச ஒப்பந்த புள்ளிகள் பெறப்படும் என்று அறிவிக்கப்பட்டது. ஒப்பந்த புள்ளி சமர்ப்பிக்க 3 மாதங்கள் கால அவகாசம் அளித்தும் எவரும் முன்வராததால் இந்த ஆண்டு அக்டோபர் மாதம் வரை கால அவகாசம் நீட்டிக்கப்பட்டதையும் அவர் குறிப்பிட்டுள்ளார். 2 முறை ஒப்பந்த புள்ளிகள் பெறுவதற்கான கடைசி தேதியை நீட்டித்தும் நிறுவனங்கள் தயக்கம் காட்டுவதற்கு தமிழக அரசின் தலையீடு அதிகமாக இருப்பதுதான் காரணம் என்றும் கலைஞர் கூறியுள்ளார். கடைசியாக உப்பூர் மின் நிலையத்திற்கு மத்திய அரசின் பெல் மற்றும் தூசன் நிறுவனங்களும் வடசென்னை மின் நிலையத்திற்கு பெல் நிறுவனமும் மட்டும்தான் ஒப்பந்த புள்ளி தாக்கல் செய்ததையும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மின்வாரிய பணிகளை டெண்டர் எடுக்க திட்ட மதிப்பு தவிர்த்து தனிநபர்களுக்காக செலவு செய்ய வேண்டியிருப்பதால் முதலீட்டாளர்கள் வர தயங்குகின்றனர் என்று கூறுவதையும் கலைஞர் தெரிவித்துள்ளார். 2011ஆம் ஆண்டு அறிவிக்கப்பட்ட திட்டத்திற்கே இந்த கதி என்றால் 2014ஆம் ஆண்டிலும் 2015ஆம் ஆண்டிலும் ஜெயலலிதா அறிவித்த திட்டங்கள் எல்லாம் வெறும் வாய்ச்சவடால் தானா என்றும் கலைஞர் கேள்வி எழுப்பியுள்ளார். முதலமைச்சர் ஜெயலலிதா தொடர்ந்து பிரதமருக்கு எழுதும் கடிதங்களுக்கு ஏதாவது பயன் உண்டா என்ற கேள்விக்கு பதிலளித்துள்ள கலைஞர் கடந்த 25ஆம் தேதி ஜூனியர் விகடனில் வெளிவந்துள்ள பதிலை சுட்டிக்காட்டியுள்ளார். அதில் தமிழ்நாட்டுக்கு வரவேண்டிய திட்டங்கள் வரவில்லை, தமிழகத்திற்கு கிடைக்க வேண்டிய நிதிகள் கிடைக்கவில்லை, ஐநா மனித உரிமைகள் ஆணையத்தில் இலங்கைக்கு எதிராக சர்வதேச விசாரணை வேண்டும் என்ற தீர்மானத்தை இந்தியா கொண்டு வர வேண்டும் என்று பிரதமருக்கு பலமுறை கடிதம் எழுதியும் சட்டமன்றத்தில் தீர்மானம் போட்டும் பலனில்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளதை அவர் குறிப்பிட்டுள்ளார். நாடாளுமன்றத்தில் அதிகமான எண்ணிக்கையில் எம்பிக்களை வைத்திருந்தால் சாதிக்கலாம் என்பதையே அதிமுகவின் செயல்பாடு பொய்யாக்கிவிட்டதை ஜூனியர் விகடன் வெளிப்படுத்தியிருந்ததை அவர் நினைவூட்டியுள்ளார். முதலமைச்சர் ஜெயலலிதா தமிழறிஞர்களுக்கு விருது வழங்கிய புகைப்படம் செய்தி குறித்து கருத்து தெரிவித்துள்ள கலைஞர் முதலமைச்சர் 12ஆம் தேதி வழங்கிய விருதுகள் குறித்து 16ஆம் தேதி வரை செய்தி குறிப்பு வெளியிடாததன் காரணம் என்ன என்று வினவியுள்ளார். கடந்த ஆண்டுகளுக்கான விருதுகள் கூட கடந்த ஆண்டு வழங்கப்படாமல் இந்த ஆண்டு வழங்க காரணம் என்ன என்றும் கலைஞர் கேள்வி எழுப்பியுள்ளார். தமிழ் அறிஞர்களுக்கான இந்த விருதுகளை ஒரு நிகழ்ச்சி நடத்தி அமைச்சர்கள் எல்லாம் அவர்களை பாராட்டி சிறப்பு செய்து வழங்கப்படாமல் இவ்வாறு தலைமை செயலகத்தில் ஏனோ தானோ என்ற முறையில் வழங்கி அந்த தமிழ் அறிஞர்களை அவமதித்தது ஏன் என்பதற்கு அதிமுக அரசுதான் விளக்கமளிக்க வேண்டும் என்றும் கலைஞர் கேட்டுக்கொண்டுள்ளார். அதிமுகவின் 44வது ஆண்டு தொடக்க விழாவை ஒட்டி கட்சி தொண்டர்களுக்கு ஜெயலலிதா எழுதிய கடிதத்தில் எம்ஜிஆர் பற்றி வானளாவ புகழ்ந்திருப்பது குறித்து பதிலளித்துள்ள கலைஞர் எம்ஜிஆர் உயிரோடு இருந்தபோது அவரை பற்றி என்ன கருத்துக்களை வெளியிட்டார் என்பது பலமுறை ஏடுகளிலே வெளிவந்திருப்பதை நினைவூட்டியுள்ளார். பருப்பு விலை குறித்து ஜெயலலிதா அரசு நடவடிக்கை எடுத்திருப்பதாக அந்த துறையின் அமைச்சர் கூறியிருப்பதற்கு பதிலளித்துள்ள கலைஞர் விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்துவது அரசாங்கத்தின் வேலை என்று கூட இவர்கள் நினைப்பதில்லை என்று ஜூனியர் விகடன் தெரிவித்திருப்பதை சுட்டிக்காட்டியுள்ளார். அரசு அங்காடிகளில் குறைந்த விலைக்கு துவரம்பருப்பு கொடுத்தால் போதும் என்று மாநில அரசு நினைக்கிறது என்றும் அதில் தெரிவிக்கப்பட்டிருந்ததை குறிப்பிட்டுள்ளார். தமிழகம் முழுவதும் 91 அரசு அங்காடிகளும்
10,000க்கும் மேற்பட்ட ரேஷன் கடைகளும் இருக்கும் நிலையில் கோடிக்கணக்கான மக்கள் இந்த கடைகளுக்கு படையெடுத்தால் என்ன ஆகும் என்றும் வினவியுள்ளதையும் அவர் குறிப்பிட்டுள்ளார். பண்டிகை காலங்களில் விலைவாசி உயரும் என்றால் பல மாதங்களுக்கு முன்பே அதனை வாங்கி விநியோகிக்கும் முன் யோசனை ஏன் வருவதில்லை என்றும் ஜூனியர் விகடன் எழுப்பியுள்ள கேள்விக்கு அமைச்சர் முதலில் பதிலளிக்கட்டும் என்றும் திமுக தலைவர் கலைஞர் தெரிவித்துள்ளார். திமுக பொருளாளர் மு.க.ஸ்டாலின் தனது 3வது கட்ட நமக்கு நாமே பயணத்தை நாளை மறுநாள் சேலத்தில் தொடங்குகிறார். 8 மாவட்டங்களில் சுற்றுப்பயணம் செய்யும் அவர் விவசாயிகள், தொழிலாளர்கள், நெசவாளர்கள், மீனவர்கள் என பல்வேறு தரப்பினரையும் சந்தித்து உரையாற்றுகிறார். கேடுகட்டு போயிருக்கக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய இந்த நாட்டை காப்பாற்ற உறுதி எடுப்போம், சபதமேற்போம். வாக்களித்த மக்கள் விழிபிதுங்கி நிற்கும் நிலையில் தமிழகத்திற்கு தரணி போற்றும் மாற்றத்தை வழங்கிட திமுக தலைவர் கலைஞரின் ஆலோசனைப்படி பொருளாளர் மு.க.ஸ்டாலின் நமக்கு நாமே பயணம் மேற்கொண்டு வருகிறார். முதல் கட்டமாக குமரியில் செப்டம்பர் 20ஆம் தேதி தொடங்கி 11 மாவட்டங்களில் பயணம் மேற்கொண்ட ஸ்டாலின் அக்டோபர் 2ஆம் தேதி திருச்சியில் நிறைவு செய்தார். 2வது கட்ட பயணம் அக்டோபர் 7ஆம் தேதி நீலகிரியில் தொடங்கி 18ஆம் தேதி கடலூரில் நிறைவு பெற்றது. 2 கட்ட பயணத்தின் போது விவசாயிகள், தொழிலாளிகள், மாணவர்கள், இளைஞர்கள், மகளிர் என ஆட்சியை பார்த்து குமுறிக் கொண்டிருக்கும் மக்களின் குறைகளை கேட்டு அவர்களுக்கு மாற்றத்தை கொடுக்க விரும்பும் மாபெரும் மக்கள் பயணமாக அமைந்தது நமக்கு நாமே விடியல் மீட்பு பயணம். எதிலும் கமிஷன், கரப்ஷன், கலெக்ஷன் என தறிக்கெட்டு நிற்கும் அதிமுக ஆட்சியின் முகத்திரையை மக்கள் மத்தியில் கிழித்தெறியும் பயணம் இது. அதிமுக ஆட்சி நடத்தவில்லை, மக்களை ஏமாற்ற காட்சி நடத்துகிறது என்பதை தோலுரித்து காட்டும் பயணம்தான் நமக்கு நாமே பயணம். 2 கட்ட பயணத்தை வெற்றிகரமாக முடித்துள்ள மு.க.ஸ்டாலின் வளர்ச்சி, வேலை வாய்ப்பு, பொருளாதார முன்னேற்றம், வெளிப்படையான நிர்வாகம் என்பதற்கு இலக்கணமாக சிறந்த மாற்றத்தை தமிழக மக்களுக்கு அளிக்க 3வது கட்ட பயணத்தை சேலத்தில் நாளை மறுநாள் தொடங்குகிறார். மற்றும் 27ஆம் தேதிகளில் சேலத்திலும், 28 மற்றும் 29 தேதிகளில் விழுப்புரத்திலும் நமக்கு நாமே பயணம் நடைபெறுகிறது. அக்டோபர் 31ஆம் தேதி திருவண்ணாமலையிலும், நவம்பர் 1ஆம் தேதி தர்மபுரியிலும், 2ஆம் தேதி கிருஷ்ணகிரியிலும் மு.க.ஸ்டாலின் நமக்கு நாமே பயணம் மேற்கொள்கிறார். 3 மற்றும் 4 ஆகிய தேதிகளில் வேலூரிலும், 5ஆம் தேதி காஞ்சிபுரத்திலும், 6 மற்றும் 7ஆம் தேதிகளில் திருவள்ளூர் மாவட்டத்திலும் ஸ்டாலின் நமக்கு நாமே பயணம் மேற்கொள்கிறார். இதேபோல் சென்னை மக்களின் விருப்பத்திற்கு மதிப்பளிக்கும் வகையில் நவம்பர் 17ஆம் தேதி முதல் 20ஆம் தேதி வரை சென்னையில் நமக்கு நாமே பயணம் நடைபெறும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. நமக்கு நாமே பயணத்தின் இறுதியில் மாபெரும் மக்கள் பேரணி நடைபெறுகிறது. ஹரியானாவில் தலித் குழந்தைகள் எரித்து கொல்லப்பட்ட கொடூர செயல் குறித்து இழிவான கருத்து கூறியதற்காக மத்திய அமைச்சர் வி.கே. சிங் விளக்கம் அளிக்க வேண்டும் என்று தேசிய தாழ்த்தப்பட்டோர் ஆணையம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. ஹரியானாவில் 2 தலித் குழந்தைகள் எரித்து கொல்லப்பட்ட சம்பவம் பற்றி கருத்து கூறிய மத்திய அமைச்சர் வி.கே. சிங், நாய்கள் மீது யாரேனும் கல்லெறிந்தால் அதற்கு அரசு பொறுப்பேற்க முடியாது என்று கூறினார். நாடு முழுக்க கடும் எதிர்ப்பு எழுந்ததை தொடர்ந்து அவர் மன்னிப்பு கேட்டார். வி.கே. சிங்கின் கருத்திற்கு உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் கண்டனம் தெரிவித்தார். முக்கியமான பிரச்சனைகளில் கருத்து கூறும்போது பாஜக அமைச்சர்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார். சர்ச்சையான கருத்தை கூறிவிட்டு பிறகு மன்னிப்பு கேட்பதில் அர்த்தமில்லை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதற்கிடையில் வி.கே. சிங் கருத்து பற்றி மத்திய அரசு இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்காத காரணத்தால் இது பற்றி விளக்கம் அளிக்குமாறு தேசிய தாழ்த்தப்பட்டோர் ஆணையம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. जनरल वी.के. सिंह जी ने कल बयान दिया था और आज तक कोई कार्रवाई नहीं हुई है, इसीलिए आयोग ने हस्तक्षेप किया है, आयोग ने संज्ञान लिया है, नोटिस जारी किया है, उनसे जवाब मांगा है
और हफ्ते भर का समय देते हुए उनकी व्यक्तिगत एसएसपी गाजियाबाद और डीजीपी यूपी उनकी व्यक्तिगत सुनवाई के लिए आयोग में दिल्ली में पेशी की। ஐநா தீர்மானத்தை புறக்கணிக்க வேண்டும் என்கின்ற சிங்கள கட்சிகளின் கோரிக்கைகளை ஏற்க இயலாது என இலங்கை அதிபர் மைத்ரிபால சிறிசேனா தெரிவித்துள்ளார். மறுபுறம் இலங்கைக்கு பாதிப்பு ஏற்பட்டுவிடப் போவதில்லை என்றும் அவர் பேசியுள்ளார். இலங்கையில் அரங்கேறிய போர் குற்றங்களை விசாரிக்க வலியுறுத்தும் தீர்மானம் இந்த ஆண்டும் ஜெனீவாவில் நடைபெற்ற மனித உரிமைகள் மாநாட்டில் நிறைவேறியது. முன் எப்போதும் இல்லாத அளவிற்கு நீர்த்துப்போக செய்யப்பட்ட தீர்மானமாக அது அமைந்திருந்தது. இந்த தீர்மானம் குறித்து விவாதிக்க முதன்முறையாக இலங்கையில் அனைத்து கட்சி கூட்டம் நடத்தப்பட்டது. இந்த கூட்டத்திற்கு தலைமை வகித்து பேசிய அதிபர் மைத்ரிபால சிறிசேனா, சில கட்சிகள் ஐநா தீர்மானத்தை முற்றிலும் புறக்கணிக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்திருப்பதாக கூறினார். அதனை ஏற்க இயலாது என்று தெரிவித்துள்ள அவர், தீர்மானத்தை புறக்கணிப்பதால் பிரச்சினை தீர்ந்துவிடாது என்றார். எந்த வகையிலும் இலங்கைக்கு அவப்பெயர் ஏற்படாதவாறு பார்த்துக் கொள்ள வேண்டும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். விசாரணை நடத்துவது குறித்தும் மீள் குடியேற்றம் உள்ளிட்ட பணிகளை மேற்கொள்வது குறித்தும் விவாதிக்க தொடர்ந்து அனைத்து கட்சி கூட்டங்கள் நடைபெறும் என்றும் அவர் தெரிவித்தார். டெல்லி மாநில வரிகள் நிர்ணயத்துறை ஆணையர் நியமன விவகாரத்தில் மாநில அரசுக்கும் துணைநிலை ஆளுநருக்கும் இடையே மீண்டும் மோதல் வெடித்துள்ளது. துணைநிலை ஆளுநருக்கு எதிராக மாநில அமைச்சரவை தீர்மானம் நிறைவேற்றியுள்ளது. டெல்லியில் ஆம் ஆத்மி அரசு ஆட்சி பொறுப்பேற்றது முதலே துணைநிலை ஆளுநருடன் மோதல் போக்கு கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. தற்போது மாநிலத்தின் வரிகள் துறை ஆணையர் நியமனம் தொடர்பான சர்ச்சையால் இந்த மோதல் பிரம்மாண்ட உருவம் எடுத்துள்ளது. இத்துறையின் ஆணையராக விஜயகுமார் என்பவரை ஆம் ஆத்மி அரசு நியமனம் செய்திருந்தது. ஆனால் இவரை பதவியிலிருந்து விடுவிப்பதாக துணைநிலை ஆளுநர் நஜீப் ஜங் அறிவித்தார். இந்த நடவடிக்கையை கண்டித்து டெல்லி அமைச்சரவையில் நிறைவேற்றப்பட்டுள்ள தீர்மானத்தில் மாநில அரசால் நியமிக்கப்பட்ட அதிகாரியை பதவி நீக்கம் செய்வதில் துணைநிலை ஆளுநருக்கு உள்ள அதிகாரம் குறித்து கேள்வி எழுப்பப்பட்டுள்ளது. மேலும் ஊழல், வரி ஏய்ப்பு தொடர்பான நடவடிக்கைகளை திறம்பட மேற்கொண்டவருக்கு எதிராக அரசியல் உள்நோக்குடன் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் தீர்மானத்தில் கூறப்பட்டுள்ளது. பிரதமர் அலுவலகம் மற்றும் மத்திய உள்துறை அமைச்சகத்தின் வாய்மொழி உத்தரவுக்கு பணிந்தே நஜீப் ஜங் இத்தகைய நடவடிக்கையை எடுத்திருப்பதாகவும் தீர்மானம் கண்டனம் தெரிவிக்கிறது. இந்த குற்றச்சாட்டுகள் தொடர்பாக துணைநிலை ஆளுநர் நஜீப் ஜங்கின் அலுவலகத்திலிருந்து எந்த பதிலும் தெரிவிக்கப்படவில்லை. கடும் விலைவாசி உயர்வு, அனைத்து துறைகளிலும் ஊழல் என பொதுமக்கள் அச்சப்படும் வகையில் உள்ள அதிமுக அரசு ஒழிக்கப்பட வேண்டும் என்று திமுக பொதுச் செயலாளர் பேராசிரியர் அன்பழகன் தெரிவித்தார். திமுக முப்பெரும் விழா பொதுக்கூட்டம் தஞ்சையில் நடைபெற்றது. இதில் பேராசிரியர் அன்பழகன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். அப்போது பேசிய அவர், தமிழகத்தில் இருப்பது போன்ற பொறுப்பற்ற அரசு வேறு எதுவும் இல்லை என்றார். முதலமைச்சர் எங்கே என்று தேடும் நிலை தற்போது இருப்பதாக கூறிய அவர், தேர்தல் நேரத்தில் அளித்த வாக்குறுதிகள் எதையும் அதிமுக அரசு நிறைவேற்றவில்லை என்றார். கொலை, கொள்ளை என மக்கள் அச்சத்தில் வாழ்ந்து வரும் நிலையில் தற்போது விலைவாசி உயர்வால் துன்பப்பட்டு வருவதாக கூறினார். பொதுமக்கள் அச்சப்படும் வகையில் உள்ள இந்த அரசு ஒழிக்கப்பட வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார். எல்லா விதத்திலையும் இந்த அரசாங்கம் தரக்குறைவான அரசாங்கம், முறையற்ற அரசாங்கம், சட்டம் ஒழுங்கை பாதுகாக்காத அரசாங்கம், பொதுமக்கள் பார்த்து இந்த அரசாங்கத்தை பற்றி அச்சத்தோடு நடந்து கொள்ளக்கூடிய ஒரு நிலை ஏற்படுத்தி இருக்கிற ஒரு அரசாங்கம். எனவே இப்படிப்பட்ட அரசாங்கம் இந்த நாட்டில் தொடர்ந்து இருக்கலாமா என்று நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். கூட்டத்தில் தேர்தல் பணிக்குழு தலைவர் எல் கணேசன், முன்னாள் அமைச்சர் உபயத்துல்லா, மாநகர திமுக செயலாளர் நீலமேகம், தலைமை செயற்குழு உறுப்பினர் செல்வம் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். அதிமுக ஆட்சியில் நியாய விலைக் கடைகளில் பொருட்கள் முறையாக விநியோகம் செய்யப்படவில்லை என்று ஏவா வேலு குற்றம் சாட்டியுள்ளார். திருவண்ணாமலை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரான ஏவா வேலு பொதுமக்களிடம் குறைகளை கேட்டறிந்தார். அப்போது பேசிய பொதுமக்கள், அதிமுக ஆட்சியில் நியாய விலைக் கடைகளில் பொருட்கள் கிடைப்பது இல்லை என்றும் அடிப்படை வசதிகள் செய்யப்படவில்லை என்றும் தெரிவித்தனர். தொடர்ந்து பேசிய ஏவா வேலு, திமுக ஆட்சியில் நியாய விலைக் கடைகளில் முறையாக பொருட்கள் விநியோகம் செய்யப்பட்டதாக தெரிவித்தார். ஆனால் தற்போது 40 முதல் 50% மட்டுமே பொருட்கள் வழங்கப்படுவதாக தெரிவித்தார். அதிமுக ஆட்சியில் துவரம் பருப்பு விலை கடுமையாக உயர்ந்துள்ளதை சுட்டிக்காட்டிய அவர், 110 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுவதாக முதலமைச்சர் அறிவித்திருப்பதை அனைத்து நியாய விலைக் கடைகளிலும் வழங்குவாரா என்றும் கேள்வி எழுப்பினார்.
காமதேனு, அமுதம் இப்படிப்பட்ட அங்காடிகள் கூட்டுறவு நடத்துகிற அங்காடிகள், ரேஷன் கடை அல்ல, அவைகளெல்லாம் கூட்டுறவு அங்காடிகள் காலகாலமாக நடந்து கொண்டிருக்கிற அங்காடிகள். அவர்களெல்லாம் பொது மார்க்கெட்டில் போறாங்க, எல்லா பொருளையும் வாங்கலாம், சர்க்கரை வாங்கலாம், ரவை வாங்கலாம், எல்லா பொருளையும் வாங்கலாம். அந்த கடையில 110 ரூபாய் கிடைக்கும் என்று சொன்னார். இந்த 33,222 குடும்பங்களில், அதுவும் திருவண்ணாமல்ல 6,540 குடும்பங்கள் இருக்கிறார்கள். இவர்களுக்கெல்லாம் 110 ரூபாய் என்று கிடைக்குமா? ஆட்சியில கிடைக்க நூலகத்துறையில் பல கோடி ரூபாய் ஊழல் நடைபெற்றிருப்பதாக தமிழக காங்கிரஸ் தலைவர் EVKS இளங்கோவன் குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், வீட்டு வரியில் 10% நூலக வரியாக இதுவரை அரசுக்கு 500 கோடி ரூபாய் வருமானம் கிடைத்துள்ளதாக தெரிவித்துள்ளார். ஆனால் இந்த தொகையை நூலகத்துறையை மேம்படுத்த பயன்படுத்தவில்லை என அவர் குற்றம் சாட்டினார். பொது நூலகத்துறை மேம்பாட்டுக்காக என்ன செய்தார்கள் என்பதை பார்க்கும் போது இரத்த கண்ணீர் வடிக்க தோன்றுவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். பதிப்பாளர்களிடமிருந்து கொள்முதல் செய்யப்பட்ட நூல்களுக்கு 36 கோடி ரூபாய் பாக்கி வைத்திருப்பதாகவும் இளங்கோவன் கூறியுள்ளார். பள்ளி கல்லூரிகளில் நூலகர்கள் நியமிக்கப்படவில்லை, நிரந்தர நூல் விற்பனை நிலையம் பராமரிக்கப்படாமல் செயலற்று முடங்கிவிட்டது, நூல்கள் விற்பனை குறைந்துவிட்டதை தடுக்க நடவடிக்கை எடுக்கவில்லை என சரமாரியாக அவர் குற்றச்சாட்டுக்களை அடுக்கியுள்ளார். முதன்மை நிலையில் இருந்த நூலகத்துறை படுகொழியில் விழுந்து கிடப்பதுதான் அதிமுக ஆட்சியின் சாதனையா என்ற கேள்விக்கு ஊட்டியில் ஓய்வெடுக்கும் ஜெயலலிதா பதில் சொல்ல வேண்டும் என்றும் இளங்கோவன் அந்த அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். ஊழல் நிறைந்த அதிமுக ஆட்சியை அகற்ற எந்த தியாகமும் செய்ய தாம் தயாராக இருப்பதாக தேமுதிக தலைவர் விஜயகாந்த் தெரிவித்துள்ளார். ரிஷிவந்தியம் தொகுதிக்கு உட்பட்ட மணலூர்பேட்டை பேரூராட்சியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உரையாற்றிய விஜயகாந்த், 110வது விதியில் பல அறிவிப்புகளை வெளியிட்டு ஏமாற்றிய ஜெயலலிதாவிற்கு 111ஐ தான் மக்கள் அளிக்கப் போகிறார்கள் என்று அவர் கூறினார். கும்பி எரியுது, குடல் கருகுது, குழு குழு கொடநாடு ஒரு கேடா என்ற கேள்வியையும் அவர் எழுப்பினார். ரிஷிவந்தியம் உள்ளிட்ட எதிர்க்கட்சி உறுப்பினர்களின் தொகுதி அதிமுக அரசால் புறக்கணிக்கப்படுவதாகவும் விஜயகாந்த் குற்றம் சாட்டினார். ஊழல் நிறைந்த அதிமுக ஆட்சியை அகற்ற எந்த தியாகமும் செய்ய தாம் தயாராக இருப்பதாக தெரிவித்தார். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் கும்பி எரியுது, குடல் கருகுது, குழு குழு கோடநாடு உனக்கு ஒரு கேடா அப்படி நான் கேட்கிறேன். இதே பேரறிஞர் அண்ணா, நீ அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சின்னு வச்சிருக்க ஒரு வெக்கமல்ல? மக்கள் எல்லாம் அப்படி சாகு அடிச்சுக்கிட்டு ஏமாறம் பண்ற, இதுக்கப்புறம் வரவே வராது. அது அடிச்சு சொல்றேன். ஏன் அடிச்சதுன்னா இதுக்காக எப்படிப்பட்ட தியாகத்தையும் இந்த விஜயகாந்த் செய்வான். எப்படிப்பட்ட தியாகத்தையும் செஞ்சு அந்த அம்மா மாத்திரம் தடுக்கிறதுக்கு என்னென்ன வழிமுறைகள் நிச்சயமாக வச்சுக்கிறேன். சட்டப்பேரவை தேர்தலில் தான் போட்டியிடுவது சந்தேகம்தான் என்று அன்புமணி தெரிவித்துள்ளார். இந்து ஆங்கில நாளேட்டுக்கு அன்புமணி அளித்துள்ள பேட்டியில், தமிழக சட்டப்பேரவை தேர்தல் நடைபெறவுள்ள 6 மாத கால அவகாசத்தில் பல மாற்றங்கள் நிகழ வாய்ப்பு உள்ளதாக கூறுகிறார். தங்கள் கட்சியுடன் வேறு சில கட்சிகளை கூட்டணியில் இணைப்பதற்காக சில சமரசங்களை செய்து கொள்ளவும் தயாராக இருப்பதாக தெரிவிக்கிறார். பாமக தனது நிலைப்பாட்டில் எப்போதுமே பிடிவாதமாக இருந்ததில்லை என்று கூறியுள்ள அவர், நெகிழ்வு சார்ந்த அணுகுமுறையை சந்தர்ப்பத்திற்கு ஏற்றவாறு அனுசரிக்க பாமக தயாராக உள்ளதாகவும் கூறியுள்ளார். பாமகவின் சார்பில் முதல்வர் வேட்பாளராக தான் அறிவிக்கப்பட்டுள்ள போதிலும் நாடாளுமன்ற உறுப்பினராக உள்ள தாம் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட வேண்டுமா என்பதையே கட்சிதான் முடிவு செய்ய வேண்டும் என்றும் அன்புமணி தெரிவித்துள்ளார். வாக்காளர் பட்டியலில் திருத்தம் மேற்கொள்ள இன்று கடைசி நாளாகும். இதற்கு ஆன்லைன் மூலம் மட்டுமே விண்ணப்பிக்கலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் வரைவு வாக்காளர் பட்டியலில் செப்டம்பர் 15ஆம் தேதி வெளியிடப்பட்டது. தொடர்ந்து வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்த்தல், நீக்கம் செய்தல், திருத்தம் செய்தல் உள்ளிட்ட பணிகள் நடைபெற்றன. இதற்காக சிறப்பு முகாம்களும் நடத்தப்பட்டன. இந்நிலையில் திருத்தம் மேற்கொள்ள இன்று கடைசி நாள் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. திருத்தம் மேற்கொள்ள விரும்புவோர் ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை துறைப்பாக்கம் கண்ணகி நகரில் குளத்தில் மூழ்கி 2 பேர் உயிரிழந்தனர். அவர்களது உடல்களை தேடும் பணி நடைபெற்று வருகிறது.
சென்னை கந்தஞ்சாவடியை சேர்ந்த முருகதாஸ் என்பவரது மகன் விஜய் தனது நண்பன் மணிகண்டனுடன் கண்ணகி நகரில் உள்ள குளத்திற்கு குளிக்கச் சென்றார். அப்போது ஆழமான பகுதிக்கு சென்ற மணிகண்டன் தண்ணீரில் மூழ்கியதாக கூறப்படுகிறது. அவரை காப்பாற்ற முயன்ற போது விஜயும் தண்ணீரில் மூழ்கினார். இதுகுறித்து தகவல் அறிந்ததும் சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்புத் துறையினர் இருவரது உடலையும் தேடும் பணியில் ஈடுபட்டனர். மழை மற்றும் இரவு காரணமாக தேடுதல் பணி தற்காலிகமாக நிறுத்தப்பட்டது. தொடர்ந்து இன்று உடல்களை தேடும் பணி நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தைச் சேர்ந்த கர்நாடக இசைக்கலைஞர் ஜானகிராமன், காஷ்மீரை சேர்ந்த நாட்டுப்புற பாடகர் உட்பட 41 பேருக்கு சங்கீத நாடக அகாடமி விருதுகளை குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜி வழங்கினார். இயல், இசை, நாடகம் மற்றும் பொம்மலாட்டம் உள்ளிட்ட பாரம்பரிய கலைகளுக்கு அரும்பணி ஆற்றியவர்களுக்கு ஆண்டுதோறும் சங்கீத நாடக அகாடமி விருது வழங்கப்பட்டு வருகிறது. இந்த ஆண்டிற்கான விருதுகளை பிரணாப் முகர்ஜி வழங்கினார். குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடைபெற்ற விழாவில் லால்குடியைச் சேர்ந்த பிரபல கர்நாடக இசைக்கலைஞர் SR ஜானகிராமனுக்கு சங்கீத நாடக அகாடமி விருது வழங்கப்பட்டது. Shri K. Kesava Swami receives the Sangeet Natak Academy Award for his contribution to the art of puppetry. Shri Kalamandalam Ram Mohan receives the Sangeet Natak Academy Award for his contribution as a makeup artist to Kathakali. காஷ்மீர் மாநிலத்தைச் சேர்ந்த 61 வயதான புகழ்பெற்ற நாட்டுப்புற பாடல் கலைஞர் அப்துல் ரஷீத் ஹஃபீஸ் உள்ளிட்ட 41 பேருக்கு விருதுகள் வழங்கப்பட்டன. விழாவில் பிரபல இசைக்கலைஞர்கள், நடன மற்றும் நாடக கலைஞர்கள் பங்கேற்றனர். தசரா திருவிழாவை முன்னிட்டு மைசூர் அரண்மனையில் நடைபெற்ற விழாவில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டனர். தசரா திருவிழா மைசூர் அரண்மனையில் வெகு விமர்சையாக கொண்டாடப்படுவது வழக்கம். 10 நாட்களுக்கு அரண்மனை முழுக்க மின் விளக்கு அலங்காரத்தில் ஜொலிக்கும். 10வது நாளில் கண்ணை கவரும் வகையிலான கொண்டாட்ட நிகழ்ச்சிகள் இடம்பெறும். இதை காண்பதற்காக வெளி மாநிலங்களில் இருந்தும் சுற்றுலா பயணிகள் அரண்மனை வளாகத்தில் குவிந்து விடுவார்கள். இந்த ஆண்டும் நேற்று இரவு நடந்த விழாவை காண பல்லாயிரக்கணக்கான பொதுமக்கள் கூடியிருந்தனர். யானை மீது சாமுண்டீஸ்வரி சிலையை வைத்து எடுத்து வரும் உற்சவம்தான் இந்த விழாவின் சிறப்பான நிகழ்ச்சியாக கருதப்படுகிறது. இதுபோன்ற முக்கியமான விழாவில் பங்கேற்றது மகிழ்ச்சியாக இருந்தது என சுற்றுலா பயணிகள் தெரிவித்தனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். அதிமுக ஆட்சியில் மின் நிலைய டெண்டரை எடுப்பதற்கு கூட யாரும் முன்வரவில்லை. அரசியல் தலையீடே காரணம் என்று திமுக தலைவர் கலைஞர் குற்றச்சாட்டு. சேலத்தில் நாளை மறுநாள் 3வது கட்ட நமக்கு நாமே பயணத்தை தொடங்குகிறார் மு.க. ஸ்டாலின். விவசாயிகள், தொழிலாளர், மாணவர்களை சந்திக்கிறார். தலித்களை நாய்கள் என்று குறிப்பிட்ட விவகாரம். மத்திய அமைச்சர் V.K. சிங் விளக்கம் அளிக்க தேசிய தாழ்த்தப்பட்டோர் ஆணையம் நோட்டீஸ். ஐநா தீர்மானத்தை புறக்கணிக்கும் கோரிக்கையை ஏற்க முடியாது. இலங்கை அதிபர் மைத்ரிபால சிறிசேனா மறுப்பு. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது. வணக்கம். வணக்கம்.